இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, 1987ல வந்து நடந்தது. அது வந்து ரோடு கிளிஃப் ஓக்லாக்லங்கிற ஒரு ஊர்ல வந்து நடந்துச்சு. இந்த சம்பவத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு டெப்ட் கலெக்டரும், அப்புறம் ஒரு கரப்ட்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸரும், அதுக்கப்புறம் சில டீனேஜ் பசங்க எல்லாருமே சேர்ந்து வந்து ஒரு வேட்டைக்கு வந்து புறப்படுறாங்க. அது எந்த மாரி வேட்டைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து குடுக்குறாங்க. ஆனா ஹீரோ வந்து இந்த ப்ராஜெக்ட்ட செய்ய வந்து மறுக்கிறாரு. இந்த ப்ராஜெக்ட்டை செய்யாட்டி உன் ஃபேமிலியை வந்து கொன்றுவேன்னு சொல்லிட்டு வந்து மிரட்டுறான். மிரட்டினதுக்கப்புறமும் ஹீரோ வந்து அந்த லெட்டரை வந்து எரிச்சிடுறாரு. இல்லை நான் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லி எரிச்சதுனால வந்து அவன் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறான். டென்ஷன் ஆகிட்டு அப்புறம் 2, 3 டீனேஜ் பசங்களும் வந்து இந்த விஷயத்தில் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. இன்வால்வ் ஆனதுக்கப்புறமா வந்து இதோட சண்டை வந்து பயங்கரமாகுது. அதுக்கப்புறம் அந்த கரெக்டான ஆஃபீஸரு எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று செயினான ஒரு லிங்காக தான் வந்து இருக்காங்க. ஏன்னா ஒருத்தன் இது பண்ணால் வந்து இவனுக்கு பின்னாடி வந்து ஒரு 100 பேர் இருக்காங்க. அந்த 100 பேரும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மெயின் ஆளுங்க வந்து இருக்காங்க. ஒரு கரப்ட்டான போலீஸ் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் டெப்ட்டை வந்து கலெக்ட் பண்ணுறவன், அப்புறம் ரிப்போர்ட் பண்ணுறவன்ட்டு, அப்புறம் அவங்க எல்லாருமே வந்து ஒட்டுக்கா சேர்றாங்க. ஒட்டுக்கா சேர்ந்து அந்த ரோடு கிளிஃப்ங்கிற அந்த நகரத்துக்கு வந்து போகிறாங்க. அந்த ஏரியாவுக்கு போயிட்டு வந்து இவங்க எல்லாருமே எப்படி சண்டை போடுறாங்கிறது வந்து படத்தோட கதையாகவே இருக்குது. இது நல்லா ட்விஸ்ட்டும் த்ரில்லரும் நனைஞ்ச மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இதை நம்ம ஹீரோக்காகவே வந்து பார்க்கலாம். இந்த ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் காதல் மன்னன் படத்தில் பார்த்த அஜித்தோட எதிரிலாம் கிடையாது. பார்க்கறக்கு வந்து அந்த மாதிரி தான் இருப்பார் ஃபேஸ் கட்டு. ஆனால் உண்மையாலுமே வந்து சூப்பரான ஆக்டர். ஒரு குட் ஃபில்மாக தான் வந்து இது இருக்கும். இந்த படத்தோட பேர் வந்து ஃப்ரீக்கி டெயில்ஸு. பட்டைய கிளப்புற படமாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.